மேம் இப்போ வந்து கொதிச்சிட்டு இருக்குது நல்லா. அதுக்குள்ள நிறைய 1-2 கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க. நார்மலா ஒரு குக்கர் வாங்குறோம் அப்படிங்கும் போது அந்த குக்கருக்கு எல்லாம் கேரண்டி வாரண்டி அதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்மளோடதுல எப்படி மேம் கொடுக்குறீங்க? இது வந்து லைஃப் டைம் கேரண்டி. லைஃப் டைமா? மினிமம் 30 இயர்ஸ் கேரண்டி. 30 வருஷம் கொடுக்குறோம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் மூவ் ஆகிற ப்ராடக்ட் இது எல்லாமே. ஏன்னா இந்த மெட்டலுக்கு ஒண்ணுமே ஆகாது. லைஃப் டைம் இது வாட்டுக்கு இருக்கும். 30 வருஷம் மினிமம் நாங்க கேரண்டி கொடுக்குறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் வருஷம் கொடுக்குறீங்களா? 30 வருஷம் கொடுக்குறோம். இதுல கோயம்புத்தூர்ல 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆன கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்பவும் ஹாப்பியா அதே ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி. இல்ல 30 வருஷம் கேரண்டிங்கிறத நான் யோசிச்சு கூட பாக்கல. கண்டிப்பா இது 30 இயர்ஸ் மினிமம் கேரண்டி கொடுப்போம். இப்ப வந்து இந்த இடம் வந்து நமக்கு சூடே இல்ல. இங்க வந்து அவ்வளவு கொதிச்சிட்டு இருக்குது. என்னால வந்து இந்த இடத்த வந்து நல்லாவே பிடிக்க முடியுது. கரண்டி இங்கே வச்சுக்கலாம். கரண்டி இங்கே வச்சுக்கலாம். மூடி இப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கிச்சன்ல சமைக்கும் போது இடமே நம்ம தேட வேண்டாம். நீங்க இப்படியே நீங்க இதை வச்சுக்கலாம். இது வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவையே இல்லை. ஒரு குட்டியான இடம் இருந்தாலே போதும். சின்ன இடம் இருந்தாலே போதும். உங்களுக்கு கரண்ட் இப்படி வச்சு லிட் இப்படி வச்சுட்டு நீங்க சமைச்சீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சர்வ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம டேபிளுக்கு மூவ் பண்ணிடலாம். தனியா ஒரு இதுல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இப்ப பாருங்க ஒரு ட்ரை ஆயாச்சு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணி பாருங்க. ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. நல்லாவே தண்ணி வத்திருச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கீழே பேஸ் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. ஆமா மேம். தண்ணி அது வத்துறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த மசாலா நல்லா ஒண்ணு சேர்ந்து வரணுங்கிறதுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன். சூப்பர் மேம். சோ இந்த சிக்கன் கிரேவி ரெடி. எண்ணெயே இல்லாம ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மேம். ஓகே. இப்ப நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி வந்திருக்குங்கிறத பாத்தலாமா? ஓகே. பாருங்க வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு ஸ்டீம் பண்ணோம் இல்லையா? ஆஃப் பண்ணோம். இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி பாத்துடலாம். எவ்வளவு தூரம் வெஜிடபிள் இருந்ததுங்கிறதையும் பாத்தீங்க. பாத்தலாம். இப்ப வெஜிடபிள் தண்ணி இல்லாம உங்களுக்கு பாயில் ஆயிருக்கு பாருங்க. குறையவே இல்ல மேம். அதே மாதிரி பாதியா போயிரும் நினைச்சேன். ட்ரிப்லெஸ் லிட்னு சொன்னேன் இல்லையா? லிட்ல பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்குது. ஆமா மேம். ஆமா. இந்த தண்ணி வந்து ஸ்மெல் வந்து நல்லா வருது மேம். சூப்பரா இருக்கா? வெஜிடபிள்ஸ் ஓடுது. இதோட நேச்சுரல் அரோமா ஸ்மெல் பண்ணி பாருங்க. நீங்க ஓபன் பண்ணோன்னே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு மேம். எங்கேயாவது பீட்ரூட்டோட கலர் இருக்கா? இல்ல மேம். பாருங்க இந்த ஒரு இதுலதான் இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதோட கிராம்பு ஸ்மெல் வருதா வெங்காயத்தோட ஸ்மெல் வருதாங்கிறத நீங்க சொல்லுங்க. சரி ஓகே மேம். ஓகே பண்ணிடலாம்.